இன்றைக்கி சுவையான புதினா சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. காரத்துக்கு 3 பச்சை மிளகாய், புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் 3த்தையும் ஆட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. குக்கரில் எண்ணெய் விட்டு 2 ஏலக்காய், சோமும் பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள். புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி இதோட பச்சை வாசனை போகிறலாம் வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் சக்தி பிரியாணி மசாலா நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நான் 1 கிளாஸ் சாப்பாடு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கே நான் 3 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணுறேன். 1:3 தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் ரைஸை நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு தடவை டேஸ்ட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா கலரி விட்டுட்டு நான் 1 டேபிள் ஸ்பூன் கீ போட்டு குக்கர் விசில் போட்டு மூடிட்டு 3 விசில் விட்டு இறக்கிட்டிங்கன்னா ஒட்டவே ஒட்டாத புதினா சாதம் தயாராகிடும். இதுக்கு நான் எக்கு ஃப்ரை பண்ணியிருக்கேன். சூப்பரான காம்பினேஷன், ட்ரை பண்ணி பாருங்கள்.